நம்பிக்கை இல்லாம இருந்தப்ப கூட என் குடும்பம் தான் என் கூட நின்னு இருக்காங்க. நான் எந்த முடிவு எடுத்தாலும் என்னை ஜட்ஜ் பண்ணாம தைரியமா பண்ணுப்பா, நாங்க உன் கூட நிக்கிறோம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு குடும்பம் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? சோழனை பத்தி நான் சொல்லியே ஆகணும். சென்னை வந்து நான் வேலை தேடினப்போ நான் கம்பெனியா ஏறி இறங்கி ரொம்ப டிமோட்டிவேட்டடா இருப்பேன். அப்ப என்ன சோழன் சிரிக்க வைக்க சின்ன சின்னதா நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. திறமையானவதான், உனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும்னு இப்படி எல்லாம் என்கிட்ட ரொம்ப புகழ்ந்து பேசுவாரு. எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்லாம் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாதப்ப கூட சோழன் என்ன நம்பினாரு. இன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சொந்தமா ஒரு டிசைனிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வேலை பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் என் சோழன் தான். இது என்னோட வெற்றி மட்டும் இல்ல, இது என் குடும்பத்தோட வெற்றி. சோழன் இல்லைனாலும் இல்ல சேரன், பாண்டி, பல்லவ, அங்கிள் இவங்கெல்லாம் இல்லைனாலும் என்னால இதெல்லாம் பண்ணிருக்கவே முடியும். 2 நாள் இங்கே இருந்துட்டு வாடா. எதுக்குன்னு? இல்லடா, நிலா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கு 2 நாள் இருந்துட்டு வரணும்னு தோணுமோ என்னமோ. பாவம், நீயும் இருந்துட்டு வாங்க. அண்ணா, நிலா இங்க தங்கணும்னு சொல்லுவாளான்னு தெரியலையே. இல்லடா, இப்பதானே ரிசப்ஷன் முடிஞ்சிருக்கு. அவங்க வீட்லயும் கண்டிப்பா நிலாவை இருக்க சொல்லிதான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீயும் நிலா கூட இருந்து கூட்டிட்டு வர்றது நல்லது இல்ல. கிளம்பணும்லமா? என்னம்மா இப்பவே எதுக்கு கிளம்பணும்? 2-3 நாள் இருந்துட்டு போலாம்ல. இல்லம்மா, நான் கிளம்புறேன். ஏய், நீ இங்க இருப்பன்னு உங்க அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு நிலா. நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். ஐயா உங்களுக்கு கால் பண்ணுவான். ஏங்க? அத அனுப்பிச்சிருங்க. சரி, ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். என்னம்மா? ஏங்க, நிலா பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்பவே கிளம்ப போறாளாம். கிளம்புறாளா? அவ உங்ககிட்ட கிளம்புறேன்னு சொன்னாளா? அவ சொல்லாமல நான் உங்ககிட்ட வந்து புலம்பிட்டு இருக்க போறேன். இங்க பாருங்க, பைய தூக்கிட்டு வரத. என்னம்மா பேக் எல்லாம் எடுத்துட்டு எங்க கிளம்புற? ஊருக்கு கிளம்பணும்லப்பா. ஊருக்கா? ஆ, எதுக்கு இப்பயே போகணும்? நிறைய வேலை இருக்குப்பா. என்னம்மா பெரிய வேலை? இப்பதான் ரிசப்ஷன் முடிஞ்சிருக்கு. மா ஒரு வாரம் தங்கிட்டு போலாம்ல. உன் விசேஷத்துக்கு வந்த சொந்தக்காரங்க கூட இன்னும் கிளம்பலடா. அதுக்குள்ள நீ கிளம்புனா நல்லாவா இருக்கும்? இல்லப்பா, என்னம்மா அதெல்லாம்? அண்ணியும் பேக் பண்ணி ரெடியா இருக்காங்க. அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா தானே போறோம். ஆமாண்டா, அவதான் இங்க இருக்க மாட்டான்னு எனக்கு அப்பவே தெரியுமே. தம்பி, பாருப்பா, நிலா பேக் பண்ணி கிளம்புறேன்னு நிக்கிறா. கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம்ல. ஆமா, நீங்களும் பேக் பண்ணி ரெடியா நிக்கிறீங்க. நாங்க அப்படியே கிளம்புறோம் சார். அப்படியா? உடனே ஊருக்கு போய் என்ன பண்ண போறீங்க? கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமே. இல்ல சார், எல்லாருக்குமே வேலை இருக்கு. நாளையில இருந்து வேலைக்கு போனாதான் சரியா இருக்கும். புரியுது தம்பி. அட்லீஸ்ட் நிலாவும் மாப்பிள்ளையாவது இருக்கலாம்ல. நான் கேட்டேன் சார், ஆனா சோழனும் வேலை இருக்குன்னு சொல்றான். அப்போ நிலா இங்க இருக்கட்டும், நாங்களே கொண்டு வந்து விடுறோம். இவ சொல்றதும் ஓகே தானே தம்பி? அப்பா அதெல்லாம் சரி வராதுப்பா. நீங்க திடீர்னு ரிசப்ஷன் வைக்கணும்னு சொல்லிட்டீங்க. அதனால நாங்க எல்லாத்தையும்